இன்றைக்கி நம்ம டம்ளர் கேக் பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தது ஒரு கிளாஸ் ஜீனி மட்டும் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் 3 ஏலக்காய் மட்டும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொடி பொடியாக அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்ப்போமா? இப்போ ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் கோதுமை மாவு கொட்டிக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் கோதுமை மாவு கொட்டியாச்சு. இப்போ ஒரு டம்ளர் ஜீனி அளவு கொஞ்சம் கொட்டிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு சோடா போட்டுக்கலாம், பேக்கிங் சோடா. ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்படியே கொஞ்சம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கெட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ 3 டம்ளர் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா தடவிக்கலாம். அப்போ தான் கேக் கொட்டாமல் வரும். இப்போ அந்த கோதுமை பொடியை கொஞ்சம் டஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் 3/4 டம்ளர் வரையும் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு இட்லி சட்டி எடுத்துக்கலாம். அதில் கீழே தண்ணி வச்சு தட்டு வச்சுக்கலாம். நம்ம டம்ளர் எல்லாத்தையும் இதில் வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சாச்சு. நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. எப்படி சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இந்த கேக்கை பிளேட்டில் கொட்டலாம். இப்போ எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. அப்படியே சாப்பிடும் போதே ஊறுதுங்க. இது சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் அடிங்கப்பா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக்கை எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக எப்படி இருக்குது. இந்த கேக்கை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.